வணக்கம். நம்ம அந்த பதிவில் நமக்கு இம்மையும் அருமையும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிகம். இதை நம்ம பார்ப்போம். பதிகம்னாலே 10 பாடல்கள். இது அருள் மணிவாசக பெருமான் தில்லையில் இது அருள் செய்கிறாங்க. இதுக்கு பேர் கோயில் மூத்த திருப்பதிகம். இது அந்தாதியாக அமைஞ்சிருக்கும். இந்த பதிகத்தின் சிறப்பு என்னென்னா, சுவாமி சுவாமியும் அடியாரும் ஒன்றுதான் என்பதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடியார் கூட்டத்தில் இருந்தால் சுவாமி அடியவர்கள் கூட இருப்பார். நம்மளும் அடியார் கூட்டத்தில் சேர்ந்துட்டோம்னா நாமளும் சாமி கூட இருக்கிறோம், சுவாமி நம்ம கூடவே இருப்பார் என்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் அடியார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடியார் கூட்டத்தில் என்னை எப்படியாவது சேர்த்துக்க நீ, சுவாமி விண்ணப்பம் செய்கிறது தான் இது. எப்படியாவது அவனொருளாலே அவன்தாள் வணங்கி, இந்த மாதிரி அடியார் கூட்டத்தில் சேர்றதுக்கு கூட நமக்கு அந்த இறைவனுடைய அருள் வேணும். அந்த அருளை வேண்டி உள்ள விண்ணப்பம் இது. ரொம்ப உருக்கமாக சாமி சொல்கிறாங்க. தினமும் இந்த பதிகத்தை நம்ம ஓதி வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இம்மையும் சிறப்பாக இருக்கும், மறுமைக்கு நம்ம இறைவனுடைய திருவடியில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்துடலாம். அந்த பதிகத்தை இப்போ நான் சொல்கிறேன். உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி, அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால், அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. பொற்சபையில் ஆடுகின்ற எம் ஈரில்லா முதல்வனே, எம்மை ஆளாக உடைய உமையம்மை சொரூப நிலையில் உன்னிடையே அடங்கி தோன்றும் உடையவனாகிய உம்மை அம்மையிடத்தே நீ இருத்தி நீ அடங்கி தோன்றுவாய். அடியேன் இடையே இருவரும் இருப்பதனால், நீங்கள் இருவரும் இருப்பது உண்மையானால், என் கருத்து முடியும் வண்ணம் என் எண்ணம் நிறைவேறும்படி முன்னின்று அடியேனாகிய யான் உன் அடியார் கூட்டத்துள் இருக்கின்ற அருளை புரியாய். முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று, பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. என்னின்றருளி வரநின்று போந்திடு என்னாவிடில், அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம்பலக் குத்துகந்தானே. பொற்சபையில் திரு நடனம் செய்வதை விரும்பியவனே பெருமானே, முன்னே என் எதிரே தோன்றி என்னை நீ ஆட்கொண்டாய். அதன் பொருட்டாகவே உன் வழியிலே நின்று நான் ஏவல் செய்கிறேன். ஆயினும் தற்பொழுது நான் பின்னடைந்து விட்டேன். இன்று உன்பால் வரும்படி அருளில் போர்ந்திடு. வாயென்று என்னை அடையாவிடில், அடியவர்கள் இவன் யார் என்னாரோ என்று கேட்க மாட்டார்களோ? அப்படி ஒரு வினாவை எழுப்புறார். உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன், செகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறு அன்று என்னாரோ. மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன், முகந்தான் தாராவிடின் முடிவன் பொன்னம்பலத்தம் முழுமுதலே. பொற்சபையில் ஆடுகின்ற எங்கள் முழு முதற் பொருளே, அன்போடு செய்யப்படும் தொண்டின் பொருட்டு என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டவனே, தம் உடலையே அவியாக தீயில் விட்டு வாழ வழிவந்தவர்கள் பேரின்பத்தில் வாழும்படி வாழ்ந்தாய். உருகாத மனத்தை உடைய அறிவு இல்லாத என்னை எனக்கு உன் அருளை கொடுத்து அடியோர்களுடன் சேர்ந்து வாழ நீ அருள் செய்வாய். உனது திருமுகத்தை காட்டாவிட்டால் யான் இறந்து படுவேன். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்றனக்கும் வழி முதலே நின் பலவடியார் திரள் வான் குழுமி, கிணு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே என்று மற்றன் செய்கேன் பொன்னம்பலத்தரை சே.
பொற்சபையில் ஆடுகின்ற அரசே, முழு முதலே, ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எனக்கும் வழிமுதலே, உன்னுடைய பழைய அடியார் கூட்டத்தோடு பெருமைமிக்க சிவலோகத்தில் கூடி சேர்ந்திருத்தலை திருவருளால் கொடுத்து அருள இறங்கும் என்று நான் அழுவது அன்றி நான் வேறு என்ன செய்வேன்? அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றுன் அருள் நோக்கி இறைசேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன். கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் பிறைசேர் பாலில் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. பொற்சபையில் நடிக்கின்ற அமுதே என்று வாழ்த்தி உன் அருளை எதிர்பார்த்து இறைதேர் கொக்கு போல இரவு பகலும் உன்னை தொழுது நான் உள்ளேன். முக்திக்கரையை அடைய நீ என்னை அடியார் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும். நீ பிறை ஊற்றிய பாலில் நெய் இருப்பது போல வெளிப்படாமல் மறைந்து இருந்தால் இந்த உலகத்தார் உன்னை பெய்ய மாட்டார்களோ? ஏசா நிற்பர் என்னை உனக்கடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானென்றாலும் பேணா நிற்பேன் நின்னருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. எல்லாம் உடையவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் என் இறைவா, அடியேனை மற்றவர்கள் எல்லாம் அன்பில்லாதவன் என்று இகழ்வார்கள். ஏனென்றால் உனக்கு அடியவன் என்று பேசா நிற்பர். அடியேன் நின் அருளையே வேண்டி நிற்பதால் நேசர்கள் சூழ்ந்திருக்கும் அடியார்கள் சூழ்ந்து உன்னை சேவிக்கும் திருவோலக்கம் உன் திருச்சபையை காண்பதற்கு இனித்தான் இறங்காயோ. நீ அம்மையுடன் கைலாயத்தில் அடியார்கள் கூட்டத்தில் இருக்கும் அந்த காட்சியை சேவிக்க எனக்கு அருள் தாராயோ. இறங்கும் நமக்கம்பலக்கூத்தன் என்னென்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று உலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவன்றருளாயி. எங்கள் வாழ்வே, அம்பலத்தில் ஆடும் பெருமானே, நீ எனக்கு அருள் புரிவாய் என்று பலகால் நினைந்து நான் இன்புற்றிருக்கின்றேன். அவ்வாறாக இருக்கும் எனக்கு நீ உனது அருளை வழங்கி நீயும் பல அடியார்களும் கூடி இருக்கும் அந்த திருக்கைலாயத்தில் எனக்கு காட்சி அருள். என்னை வா என்று அழைத்து உனது அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கொள்வாய். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேர் என்பார். ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக்கூத்தா. மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாவந்து உன் தெருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனார் சிறியாரோ. எப்பொழுதும் உனது திருவருளையே எண்ணி வேறு என்றும் எனக்கு தெரியாமல் உன்னையே சதமென்று நம்பியிருக்கும் நீ எனக்கு இப்பிறவியில் உனது அடியார்களுடன் கூட்டி உனது திருவருளை புரியாமல் நான் ஒருவேளை இறந்து போனால் மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களோ? சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு நின்று உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே. நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. உன்னையும் உனது திருமந்திரத்தையும் தரித்தவர்கள் சிரிப்பார்கள், களிப்பார்கள். களிப்பார் என்றால் உள்ளத்தில் பூரிப்புடன் இருப்பார்கள். தேனிப்பார், ஒரு இனிமையான சூழ்நிலையிலே வாழ்வார்கள். அவ்வாறு இருக்க அப்படி வாழும்
உனது அடியார் கூட்டத்தில் என்னை நீ சேர்க்காவிட்டால் அவர்கள் என்னை எவ்வாறு நினைப்பார்கள்? ஆகையால் நீ என்னை உன் அடியார் கூட்டத்தில் சேவித்து எனக்கு அருளாய். நல்காதொழியான் நமக்கென்று நாமும் பிதற்றி நயனை நீர் மல்கா வாழ்த்தாய் வாய் குளரா வணங்கா மனத்தால் நினைத்துருகி பல்காலம் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. எனக்குள் அம்மையுடன் அமர்ந்திருக்கும் இறைவா, நீ எனக்கு இப்பிறவியில் நீ அருளை செய்யாவிடில் நான் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக நீ எனக்கு அருள் செய்வாய் என்ற எண்ணத்திலேயே நான் உன்னை தினமும் துதித்து வழிபட்டு மற்றொன்று செய்க இயலாமல் இருக்கும் என்னை கடை தேற்றுவாய் இறைவா. இந்த மாதிரி ரொம்ப உருகி சுவாமி பாடியிருக்கிறாரு. தினமும் இது ஒரு முறையாவது நீங்கள் பாடினீங்கன்னா, ராகம் தெரிஞ்சவங்க ராகத்தோடு பாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறைவன் அருள் புரிவார்.